தலைப்பு இதுதான். என்னன்னா, யாரிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? எதிர்பார்ப்புனா என்னங்க? ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை நம்புவது. இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறது. அப்படி ஒருவேளை நாம எதிர்பார்த்தது நடந்தா நம்ம அதை நினைச்சு என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். பரவாயில்ல, நல்ல காரியங்கள் நடக்கிறது, அது இதுதான் நினைச்சதுதான், நினைச்சபடியே நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். ஒருவேளை நாம் எதிர்பாராது நடக்கும் பொழுது, நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஏமாற்றம் வரும், சோர்வு வரும். நீங்கள் எந்த அளவு எதிர்பார்க்கிறீர்களோ அது நடவேறாத பட்சத்திலே அது உங்களுக்கு அந்த அளவு ஏமாற்றமாக, சோர்வாக, கோபமாக மாறும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் என்று ஒருவரும் இல்லை. காலையில் எழும்பொழுதே நாம் ஒரு எதிர்பார்ப்போடு எழுந்திருக்கிறோம். என்ன எழுந்திருக்கிறோம்? இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதாக போகணும். ராத்திரி தூங்கும் போது என்ன சொல்லி நம்ம யோசிச்சு தூங்குறோம்? நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? நிம்மதியாக தூங்கணும். அப்ப காலையில எழுந்திருந்து நைட்டு போய் தூங்குற வரைக்கும் மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வேலையில் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது, இன்னைக்கு எதுவும் போற வர அந்த போக்குவரத்துல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்பார்ப்போடு நகர்த்திக்கொண்டே இருக்கிறான். சரிங்களா? அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு பெற்றோர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளை குறித்து எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். என்ன செய்யணும்? உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்ல ஒரு நிலைமையில இந்த உலகத்துல வாழணும். அதே போல உங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களிடம் எதிர்பார்ப்பார்கள், என்னுடைய பெற்றோர்கள் இப்படியாக இருக்க வேண்டும், இன்ன விதமாக நடந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஒரு மனைவி ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு உறவுகளும் அந்த உறவுகளுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள். அப்ப அந்த எதிர்பார்த்தது நிறைவேறவில்லை என்றால் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள், ஏமாற்றம் அடைகிறார்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் மேல உங்களுக்கு கோபம் வருது அல்லது எரிச்சல் வருகிறது என்றால் அந்த நபர் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை செய்யவில்லைன்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த நபர் நடந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். அப்படி நடந்து கொள்ளாத ஆட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? அவரை பார்த்த உடனே ஒரு எரிச்சல் வரும், ஒரு சோர்வு வரும். இது ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிறது அவர் செய்யல. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10, 11, 12. இங்கே நாகமானுடைய குஷ்டரோகம் சுகமாகக்கூடிய அந்த காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். என்ன என்றால், இது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு காரியம். சீரிய ராஜாவினுடைய படைத்தலைவனாக இருப்பவர் இந்த நாகமான். இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. இவன் மிகச்சிறந்த ஒரு பலவான், பராக்கிரமசாலி, எண்ணிக்கையில் பெரியவன், ராஜாவினிடத்திலே மிக ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு படைத்தளபதியாக இந்த நாகமான் இருக்கிறார். இந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குவதற்காக சீரிய தேசத்தினுடைய ராஜாவினுடைய அந்த நிருபத்தை வாங்கி கொண்டு இங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு, சமாரியாவுக்கு வருகிறார். அப்படி வரும் பொழுது அந்த ராஜா அதை படித்து பார்த்து விட்டு குஷ்டரோகத்தை நிவர்த்தி செய்வதற்கு நான் என்ன தேவனா என்று சொல்லி அந்த ராஜா என்ன செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்கிறார். ராஜா வஸ்திரங்களை கிழித்து கொண்டார் என்பதை அறிந்த எலிசா என்ன சொல்லுகிறார்? அந்த நாகமானை என்னிடத்திலே அனுப்பிவை என்று சொல்லுகிறார். நாகமான் இங்கே வருகிறார். அதுதான் இங்கே நடக்கக்கூடிய காரியம். அங்கே பார்க்கிறோம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எலிசாவின் வாசற்படியிலே வந்து நின்ற பொழுது எலிசா வரவில்லை. அதற்கு பதிலாக யார் வந்தது? அவனுடைய ஒரு ஆளை அனுப்புகிறான். அந்த ஆள் இந்த நாகமானிடம் வந்து சொல்லுகிறார், நீ என்ன செய், 7 தரம் அந்த யோர்தான் நதியிலே போய் முங்கி எழு, உன்னுடைய குஷ்டரோகம் நிவர்த்தியாகும் என்று சொல்லுகிறார். இதை கேட்டவுடனே அவன் மிகுந்த உக்கிர கோபமடைந்தான், கடும் கோபமடைந்தான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா?
11வது வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு. நீங்க 12வது வசனம் கடைசியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவனுக்கு ரொம்ப கடுமையான ஒரு கோபம் வந்துருச்சு. ஏங்க அவனுக்கு கோபம் வந்துச்சு? என்ன காரணத்துக்காக அவன் கோபப்பட்டான்? கடும் கோபம் எதுக்காக வருது? எதுக்காக உக்கிரத்தோட திரும்பி போனான்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாகமான் ஒரு காரியத்தை என்ன செய்தான்? எதிர்பார்த்தான். எதிர்பார்க்கிறான். என்ன காரியத்தை எதிர்பார்த்தான்? எலிசா வந்து இந்த குஷ்டரோகம், இந்த தோலையெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி இந்த என்னை தொட்டு சுகமாக்குவான் என்று நினைத்திருந்தான். அங்கே 11வது வார்த்தை அப்படி, 11வது வசனம் அப்படியாத்தான் சொல்லுகிறது. அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அப்ப அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன எதிர்பார்ப்பு? எலிசாவே வந்து என்னை தொட்டு சுகமாக்குவார் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு வந்தான். ஆனால் நடந்தது என்னவோ முற்றிலும் வேறானது. ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தின் விளைவாக அவனுக்கு வந்தது என்னது? கடுங்கோபமும் இந்த உக்கிரமும். சரிங்களா? திரும்புங்களேன், மார்க் 11வது அதிகாரம் 8, 9, 10. மார்க் 11, 8, 9, 10. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்படி பிரவேசிக்கும் பொழுது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அவருடைய வரவேற்பை நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த தேசமே அப்படியே நடுநடுங்கி போற அளவு ஒரு பெரிய வரவேற்பு. மக்களுடைய ஆர்ப்பாட்டம் அப்படியே அந்த விண்ணை முட்டுகிறது. அவர் பவனி வருகிறார். அந்த கழுதையின் மீது அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து, அவருடைய நடக்கக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து, அந்த ஓலையை விரித்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓசன்னா என்று சொல்லி அங்கே ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆனா அதே வாரத்தினுடைய கடைசியில என்ன நடக்கிறது? மார்க் 15வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே பார்க்கிறோம், அங்கே பிரதான ஆசாரியன் பிலாத்து போய் இவரை குறித்து அநேக காரியங்களை சொல்கிறார்கள். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 12வது வசனம் பாருங்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜாவென்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். ஒரே வாரத்துல காட்சி முழுவதுமாக மாறுதுங்க. அங்கே இவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தவர்கள், ஓசன்னா என்று சொல்லி அவரை வாழ்த்தியவர்கள், அந்த ஒரு வாரம் கூட ஆகல, அதற்கு முன்னதாகவே அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அங்கே சத்தமிட்டார்கள். என்ன காரணங்க? அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருந்தது? இதோ இவர்தான் மேசியா, இவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த தேசத்தை விடுதலையாக்கி தாவீதுடைய சிங்காசனத்தை திரும்ப அங்கே அமரக்கூடியவராக அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். இதோ அந்த ராஜ்யத்தை அவர் தம்முடைய முதலாம் வருகையிலே தரப்போகிறார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு என்ன செய்யல? நிறைவேறல. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதனாலே அது கொலைவெறியாக அவர்களுக்கு மாறி போனது. நீங்க ஜனங்கள் மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களே என்ன நினைச்சாங்க? அப்படித்தான் நினைச்சாங்க. வாசிங்களேன், லூக்கா 24வது அதிகாரம் 19, 20, 21. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களும் என்னதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க? இவர் எங்களை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க வந்தவர், அவர் தான் மீட்டு ரட்சிப்பவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்திருந்தோம்? நம்பி இருந்தோம். அப்ப ஜனங்கள் அப்படி நம்பி இருந்தாங்க. இவர்தான் மேசியா, ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய சீஷர்களும் அதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இது இல்லாத பொழுது அவர்கள் சோர்வாய் போனார்கள். சீஷர்கள் எல்லாம் சோர்வாயிட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய யோவானும் பேதுருவும் அந்த அலங்கார வாசலில் இருக்கக்கூடிய ஒரு சப்பானி இடத்திற்கு போவார்கள். அந்த சப்பானி இவர்களிடம் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி என்ன செய்கிறான்? பார்க்கிறான். அதான் ஒரு எதிர்பார்ப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக விஷயங்களை எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு என்பது சரியா தவறா?
நாம் அப்படி எதிர்பார்க்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல உதாரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரிடமாவது எதையாவது எதிர்பார்த்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. சரிங்களா? என்ன அப்படின்னா, யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம், மனுஷரை குறித்து அறிந்திருந்தார். இந்த மனுஷனிடமிருந்து அவர் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா இவர்கள் அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். சீசரிடம் எதையாவது எதிர்பார்த்தாரா அப்படின்னா சீசரிடமும் எதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா கஷ்டம்னு சொல்லி வரும் பொழுது இந்த சீசர்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்க? நம்மை விட்டு ஓடி போவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். மத்தேயு 26வது அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கலாம். என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடறல் அடைவீர்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ 3 வருஷம் என் கூட இருக்கிறான், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவன் வந்து முன்னாடி நிற்பான் அப்படின்னு சொல்லி யாரையுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. நான் இவ்வளவு மனிதர்களுக்கு நான் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், இவர்கள் என்னிடம் நன்றி உணர்வோடு இருப்பார்கள் என்று யாரையும் ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. லூக்கா 17வது அதிகாரம் 7, 8, 9 இங்கே 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போ இந்த மனுஷங்களிடம் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய கடமை என்னவோ அந்த கடமையை நீங்கள் என்ன செய்யுங்க. அந்த கடமையை செய்து முடித்த பிற்பாடும் நீங்கள் என்னதான் சொல்ல வேண்டும்? நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று சொல்லி சொல்லுங்கள் என்றார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அடிமையினுடைய வாழ்வை அவர் அங்கே எடுத்து காட்டுகிறார். அந்த அடிமை காலையிலிருந்து மாலை வரை வயலிலே வேலை செய்கிறார். அதன் பிற்பாடு அவர் இங்கே வீட்டிற்கு வந்து எஜமானுக்கு வேண்டிய போஜனங்களை எல்லாம் ஆயத்தம் செய்கிறார். அப்படி ஆயத்தம் செய்ததை பார்த்த அந்த எஜமானன் அவரை என்ன செய்யல? பாராட்டல. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அந்த அடிமைக்கு என்ன செய்யல? எந்த ஒரு உரிமையும் தரல. அவர் சாப்பிட்ட முடிச்ச பிற்பாடு அந்த வேலைக்காரரை பாராட்டினாரா என்றால் அதுவும் இல்லை. அப்ப நீங்கள் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யும் பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யுங்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். செய்து முடித்த பிற்பாடு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்ற தாழ்மையோடு இருங்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை. அவர் இப்படித்தான் வாழ்ந்தார். அவர் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்தார். அதற்காக தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம், நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அப்ப பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். எதற்காக என்றால் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அதை செய்வதனாலே நாம் பெருமை கொள்வதற்கு எதுவும் இல்லை. நாம் அதை செய்வதனாலே என்னுடைய எஜமானர் என்னை பாராட்டுவார் என்று எதிர்பார்ப்பதும் இல்லை. நாம் என்னதான் செய்யணும்? நம்முடைய கடமையை மாத்திரம் செய்யணும். தானியேல் 3வது அதிகாரம் 17, 18 இந்த உதாரணம் நன்றாக தெரிந்த உதாரணம். அந்த 3 பேர், அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? நீங்கள் அந்த வைத்திருக்கக்கூடிய அந்த சிலையை என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். இந்த தண்டனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதிலிருந்து எங்களை தப்புவிக்க எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். இது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதன் பிற்பாடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை? அப்படி அவர் விடுவியாமல் போனாலும்
நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? இந்த சிலையை வணங்க மாட்டோம். அப்ப பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்திலே வைத்திருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனுஷங்களை குறித்து பார்க்கிறோம். மனிதர்கள் மீது எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காதீர்கள். இவர்கள் நமக்காக இதை செய்வார்கள், இதை இப்படி செய்வார்கள் என்று சொல்லி எதையும் எதிர்பார்க்காதீர்கள். தேவனிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் இந்த தானியேலுடைய நண்பர்களுடைய மனநிலையை ஒத்ததாக இருக்க வேண்டும். இதோ அவர் என்னை விடுவிப்பார், அவர் விடுவியாமல் போனாலும் நான் இந்த காரியத்தை என்ன செய்ய மாட்டேன் என்ற ஒரு நிலைமையிலே தேவனோடு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். யோபு நல்ல ஒரு உதாரணம். யோபு 1வது அதிகாரத்துல சாத்தான் யோபுவை குறித்து தேவனிடத்துல என்ன செய்கிறான்? குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கான். அதுல முதலாவதாக அவன் வைக்கக்கூடிய காரியம், அவனுக்கு நீர் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறீர்? ஆசீர்வதித்திருக்கிறீர், அதனால் அது பெருகுகிறது. அப்படி அவன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீர் நிறைவேற்றுகிறதுனாலே அவன் உன் மீது என்ன செய்கிறான்? பக்தியாக இருக்கிறான் என்று சொல்லி சாத்தான் அங்கே குற்றம் சாட்டுகிறான். எதிர்பார்க்கறது எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி வைங்க. நீங்க எதிர்பார்க்கறது எல்லாம் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்வீங்க? ரொம்ப பக்தியா இருப்பீங்க இல்லையா? யோபு மீது வைத்த குற்றச்சாட்டு அது. அதற்கு ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? அவனுக்கு உண்டா எல்லாவற்றையும் உன்னுடைய கரத்திலே தருகிறேன், அவன் உயிரை மாத்திரம் என்ன செய்ய விட்டுருன்னு. அந்த சாத்தான் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து விட்டால் அவன் உன் மீது இந்த ஒரு பக்தியோடு இருப்பானோ என்று பார்ப்போம். வாசிங்களேன், யோபு 1வது அதிகாரம் 9, 10, 11. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். அப்ப அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் விருதாகவாகவா உனக்கு பயந்திருக்கிறான் என்று சொல்லி அங்கே சாத்தான் குற்றம் சாட்டுகிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்த பொழுது யோபு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அடுத்த வார்த்தை, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சத்தியம் பாருங்க. அவன் தேவனை பற்றி ஒரு வார்த்தை குறைவாக சொல்லவில்லை. நமக்கு உண்டான ஏதோ ஒன்று ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கறதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நாம் ஆண்டவருக்கு பயந்து இன்னும் பக்தியோடு நாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆனால் அவை எல்லாம் ஆண்டவர் எடுக்கும் பொழுது, அவை எல்லாவற்றையும் எடுக்க ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி குறை சொல்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி குறை சொன்னோம் அப்படின்னா நாம் தேவனிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவர் எனக்கு இதை தருவார் அதை தருவார்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம். அப்படி அவர் செய்யல அப்படின்னா நாம் சோர்ந்து போகிறோம். இன்னும் நாளாக நாளாக நாம் தேவனை நோக்கி முறுமுறுக்கிறவர்களாக மாறுகிறோம், நாம் பாவம் செய்கிறவர்களாக மாறுகிறோம். இங்கே சொல்ல ஒரு வார்த்தை, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதர்களிடம் எப்படி இருக்கிறது, தேவனிடம் எப்படி இருக்கிறது? தேவனிடத்திலே எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்றால் இந்த தானியேலுடைய நண்பர்களைப் போல இருக்க வேண்டும், யோபுவை போல இருக்க வேண்டும். அதனால்தான் யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பரை நான் உயிரோட பார்ப்பேன். இதுதான் அவனுடைய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அதை விட்டு அவன் என்ன செய்யல, விலகல. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி இருப்பவரிடம் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த அருமையான தத்துவத்தை சொல்லுவாங்க, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே அப்படின்னு. இந்த உலகத்துல அப்படி சொல்லலாம், ஆனா அடுத்த வரியை சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, நாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காததுனாலே இந்த உலகம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்களும் என்னிடம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. என்கிட்ட இருந்து ஏன் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? நான் உங்ககிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறேனா? அநேக நேரங்களில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும், நான் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்தேனா பிரதர், பிறகு நீங்கள் மட்டும் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? ஈஸியாக கேட்கலாம், கரெக்டுங்களா? இந்த உலகம் சொல்லக்கூடியது அதான், யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத,
யாருக்கும் எதையும் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீ செய்யாத. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு எது இஷ்டமோ அதை செய். ஆனா இங்கே பார்க்கிறோம், நாம் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? இது நன்றாக புரிஞ்சுக்கோங்க. நாம் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. இங்கே லூக்கா 6:35 வாசிக்கிறோம், எக்ஸ்பெக்ட் நத்திங். நீங்கள் எதையும் என்ன செய்தார்கள்? எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய எதிரி யாரோ, உங்களுக்கு தீமை செய்பவர்கள் யாரோ, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மையை செய்யுங்கள். ஆனா யாரேனும் உங்களிடம் கடன் கேட்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? கடன் கொடுங்கள். அது திரும்ப வரும்னு சொல்லி நினைச்சு கொடுக்காதீங்க. எக்ஸ்பெக்ட் நத்திங். ஒன்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வதாக நினைத்து செய்யாதிருங்கள். அடுத்து உங்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது, இந்த நன்மை எனக்கு பின்னாடி இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்யாதிருங்கள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம செல்லத்துறவர் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பிரதர் உங்களை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ அவர் இந்த சபையினுடைய ஊழியக்காரர். சரிங்களா? இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் உடல் நலம் பாதிக்கப்பட்ட பொழுது அவர் எல்லோரையும் போய் பார்க்கிறார். இந்த சபையாகட்டும், நம்மளுடைய சபையினுடைய ஐக்கியத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்களாகட்டும், அவர்களுக்கு ஏதேனும் அவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் அப்படின்னா அவர் அவர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்காக ஜெபித்து விட்டு வருகிறார். சரிங்களா? இப்பொழுது சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை. இப்ப அவரு, நான் அவங்களெல்லாம் போய் பார்த்தேனே, அவங்கெல்லாம் என்ன திரும்ப வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார்னு வைங்க. அது அவருக்கு மகிழ்ச்சியை தருமா, சோர்வை தருமா? சோர்வு தான் தரும். சரியா? அப்போ அடுத்தவங்களுக்கு நன்மை செய்வது நமக்கு திரும்ப வரும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இவங்க நமக்கு இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு உதவி செய்யறோம், நமக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி வரும்போது இவங்க என்ன செய்வாங்க? நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது என்னங்க இது? பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயமா இருக்குல்ல? என்ன? உண்மையிலே அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துவானவர் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அந்த ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார். பெதஸ்தால 38 வருஷமா ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன்கிட்ட போறாரு. அவன்கிட்ட அவர் போகணும்னு அவசியமே கிடையாது. போறாரு. அவன்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவனுக்கு அங்க ஒரு தேவை இருக்கு. ஆண்டவர் அவனை பார்க்கிறார், அவனுடைய இழிநிலையை பார்க்கிறார், அவனுக்கு உதவி செய்கிறார். 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு சகோதரியை அவர் என்ன செய்கிறார்? நிமிர்த்துகிறார். அது செய்யணும்னு அவருக்கு தேவையாங்க? தேவையில்லை. குஷ்டரோகிகள் வருகிறார்கள், அவர்களை தொட்டு அவர் குணமாக்குகிறார். அது செய்யணும்னு அவருக்கு அவசியமா? இல்லை. ஆனால் அவர் நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார். தன்னுடைய வாழ்நாளிலே இந்த ஜனங்கள் என்னை சிலுவையிலே அறைவார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இந்த ஜனங்கள் என்னை தூஷிப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். இந்த ஜனங்கள் என் முகத்திலே காரி உமிழ்வார்கள் என்பது அவருக்கு தெரியும். இதோ என்னை சிலுவையிலே இவர்கள் அறைவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர்களுக்கு அவர் நன்மை செய்து கொண்டே இருந்தார். ஒரு விதவையினுடைய மகனுடைய அந்த பிரேதம் வருகிறது. அதை பார்க்கும் பொழுது அவர் அவர்களுக்காக பரிதவித்தார், அவர்களுக்காக இரக்கம் பாராட்டினார். அவர் அந்த பாடையை தொட்டார் என்று வாசிக்கிறோம். அந்த வாலிபனை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று வாசிக்கிறோம். அதோ மரித்து போன லாசர் அந்த கல்லறையிலே இருந்தான். அவனை எழுப்ப வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் அவருக்கு இல்லை. ஆனாலும் லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்தார். இந்த ஜனங்களுக்கெல்லாம் அவர் நன்மை செய்பவராக சுற்றித் திரிந்தார். பதிலுக்கு அவர்களிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய சீஷர்களை அவர் தன்னுடைய 3 ஆண்டு காலம் தன்னுடைய ஊழியத்திலே உடனே அழைத்து கொண்டு போனார். அவர்களிடமிருந்தும் அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை.
இதோ மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறி போகும், இந்த சீஷர்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போவார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர்களை தேடித்தான் ஆண்டவர் வந்தார். அவர்களை மீண்டுமாக அவர் ஸ்தாபித்தார். அவர்கள் அப்போஸ்தலராக அங்கே இருந்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை யாரிடம் எதிர்பார்க்கிறோம்? நம்மை சுற்றி இருப்பவரிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? சபையிலே நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? நம் உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடமிருந்து நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? எதையும் எதிர்பார்க்க கூடாது, சரி. ஆனால் மற்றவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதன்படி நீங்கள் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். இதுதாங்க இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு காயின்ல இருக்கிற ரெண்டு பக்கம். ஒரு பக்கம், நீங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இரண்டாவது காரியம், மற்றவர்கள் உங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள். இது என்னங்க இது? அவங்க என்கிட்ட திடீர்னு வந்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொன்னா நான் செய்யலாமா? அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். வாசிக்கலாமா? ரோமர் 12வது அதிகாரம் 10வது வசனம். ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அந்த ரோமர் 12வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் எவைகளெல்லாம் நீங்கள் செய்யணுமோ அவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அருமையாக சொன்னார், நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதெல்லாம் இவங்க எனக்கு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? அவர்களுக்கு செய்யுங்கள். அப்ப ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அடுத்தவர்களை கனம் செய்வது. ஏன்னா மனித மனம் என்ன அப்படின்னா, இந்த உலக பிரகாரமாக சில காரியங்களை வச்சிருக்கு. என்ன காரியம் அப்படின்னா, அவனுடைய படிப்பு, அவனுடைய பதவி, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய பணம், இவைகளையெல்லாம் அடிப்படையாக வைத்து நீ அவனுக்கு என்ன செய்ய? கனம் பண்ணு அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, உங்களை விட எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள்? மேன்மையானவர்கள் நினைக்கணுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவரில் ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக கருத கடவர்கள். நீங்க இப்போ இந்த சபையில வந்து இப்படி நீங்கள் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இங்க பார்க்கக்கூடிய எல்லாரும் உங்களுக்கு எப்படியா தெரியணும்? என்னை விட மேலானவர்கள், என்னை விட உயர்வானவர்கள். ஆனா இது மாய்மாலமா இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மாய்மாலமாக செய்து ஒருவரை கனம் செய்வது என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ நம்முடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட எண்ணம் இருக்க வேண்டும் என்றால், இவர் என்னை விட மேலானவர், நான் இவரை கனம் செய்ய முந்திக் கொள்ள வேண்டும். அப்போ நீங்க அடுத்தவர்கள் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க? செய்யுங்க. இப்ப சொல்லுங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? என்னங்க, எங்க அம்மா அப்பா எதிர்பார்க்கிறாங்க, நான் சொல்றதை என் பிள்ளை கேட்கணும் அப்படின்னு. சரியா? எதிர்பார்ப்பு எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, எதிர்பார்க்கல. ஆனா வேதத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்வது நம்முடைய கடமை. அப்போ பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணுமா, கீழ்ப்படிந்திருக்க கூடாதா? கீழ்ப்படியணும். சரிங்களா? மூப்பருக்கு சபை விசுவாசிகள் கீழ்ப்படியணுமா, கீழ்ப்படிய கூடாதா? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணுமா? கரெக்டா? கரெக்டு தானே? ஓகே. அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்? போட்டு வர கூடாது. ஒரு விஷயம் சபையிலே சொல்லுகிறார்கள் என்றால் அந்த விஷயத்தை என்ன செய்ய வேண்டும்? கடைபிடிக்க வேண்டும். இதுல பர்சனல் ஒப்பீனியனோ அல்லது ஆர்கியூமெண்ட்டோ என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. அந்த ஆர்கியூமெண்ட் செய்வது நீங்கள் அவர்களுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கிறீர்கள் என்று பொருள். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸாம் எழுதும்போது பார்த்து எழுதாதீங்க அப்படின்னா பார்த்து எழுதக்கூடாது.
அப்ப எல்லா காரியத்திலும் நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும். லூக்கா 6வது அதிகாரம் 35வது வசனம். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. யாருங்க யாருங்க நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் செய்கிறார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும் என்றால், நன்மை செய்ய வேண்டும். நன்றி அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். சரி, அப்படின்னா என்னதாங்க எதிர்பார்க்கிறது? சரிங்களா? மனுஷங்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது. தேவனுடைய அந்த எதிர்பார்ப்புலையும் ஒன்றும் பெருசா இல்லை. இது வேணும் அது வேணும்னு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யக்கூடாது? எதை எதிர்பார்க்க கூடாது. அப்ப எதை தான் எதிர்பார்க்கிறது அப்படின்னா, அதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமான்களுடைய அந்த நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அபேட்சை என்னங்க? துன்மார்க்கனுடைய அபேட்சை அழியும். ஆசை, சரிங்களா? துன்மார்க்கனுடைய ஆசை அழியும், ஆனால் நீதிமான்களுடைய நம்பிக்கையோ அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நீதிமான்களுக்கு எது மகிழ்ச்சியை தரக்கூடிய காரியமாக இருக்கிறது? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதா? இதுதாங்க இன்னைக்கு கேள்வி. உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன். உங்களுக்கு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தாரிடமிருந்து, உங்களுடைய சுற்று இருக்கக்கூடிய சொந்தங்களிடமிருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. நம்முடைய எதிர்பார்ப்பு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பாக இருக்கிறதா? ஆண்டவர் ஒரு நாள்ல வருவார். இந்த எதிர்பார்ப்பு, அவளோடு எதிர்பார்க்கக்கூடிய இந்த வார்த்தை, இதனுடைய அர்த்தம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அர்த்தம். ஒரு ரூம்ல ஒரு 2 பேர் ரொம்ப காரசாரமா பேசிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் உங்க காதுல விழுகுது. நீங்க அந்த வழியா கிராஸ் பண்ணி போறீங்க, ஏதோ பேசக்கூடிய வார்த்தை 2 பேர் ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுடைய காதுல விழுகுது. அப்படி விழும் பொழுது உங்களுடைய பேரும் அவங்க சொல்றாங்க. நம்ம என்ன நினைப்போம்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசுல என்ன வந்துடும்? ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வந்துடும். இவங்க 2 பேரும் ஏன்டா நம்மளை பத்தி பேசுறாங்க? என்னவா இருக்கும்? நீங்க இதே சிந்தனையை என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க? யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆஹா, இவங்க 2 பேருக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை, அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் இவங்களோட நமக்கு பிரச்சனையாச்சு, அதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களோ, இல்லை எதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு உங்களுடைய மனசுல ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வருது பாருங்க. அந்த ஆர்வத்தோடு நாம் அவருடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? இப்போ வந்துருவாரோ, இன்னைக்கு வந்துருவாரோ, நாளைக்கு வந்துருவாரோ, என்னவா இருக்கும், எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தோடு நாம் இருக்கணும். அதுதான் அந்த ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், இது எப்படிப்பட்ட ஒரு காரியமா? ஒரு பாக்கியம் உள்ளது, ஆனந்தமான பாக்கியம் உள்ளது. எது? அவருடைய வருகை. அப்ப நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது.
இந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தா நாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் இருப்போம். இந்த எதிர்பார்ப்பு நமக்கு இல்லைன்னா, நம்ம இதை குறித்து எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மனிதர்களிடமிருந்து நமக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னா, இதோ நான் செய்யற வேலையை பார்த்து என்னுடைய மேனேஜர் என்ன செய்வாரு, எனக்கு சம்பள உயர்வு தருவாரு, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாரு, நான் படிக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல இந்த வாத்தியார் எனக்கு என்ன செய்வாரு, நல்ல ஒரு மார்க் போடுவாரு, நான் செய்யக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நல்ல விதமா என்ன செய்வாரு, அப்ரிஷியேட் பண்ணுவாரு, என்னை பாராட்டுவாங்க, எனக்கு இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி இந்த மனிதர்களிடமான எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். எப்ப அப்படின்னா, இந்த எதிர்பார்ப்பு நமக்கு இல்லைன்னா. ஆனா இந்த மகாதேவனுடைய பிரசன்னமாகுதலை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றால், இந்த எதிர்பார்ப்புகள் எதுவும் நமக்கு இருக்காது. அப்ப எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாம் சோம்பேறியாக இருக்கலாமே என்றால், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நமக்கு என்ன கடமையோ அந்த கடமையை நாம் என்ன செய்யணும், செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பொழுதை எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு இந்த கடமைகளை அவர் நியமித்திருக்கிறார், அந்த வேலைகளை நான் என்ன செய்யணும், என்னுடைய முழு ஈடுபாடோடு நான் அந்த வேலையை என்ன செய்யணும், செய்யணும். அதுதான் அந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ல இருந்து நாம் கத்துக்கிறது. எனக்கு ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், இன்ன செய்ய சொல்லி இருக்கிறார், எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார், நான் இதை என்ன செய்கிறேன், செய்கிறேன். இதை செய்வதனாலே, இதன் செய்வதன் நிமித்தம் நான் மகிழ்ச்சி அடையவோ அல்லது என்னுடைய எஜமானன் எனக்கு இதற்கான அந்த பிரதிபலனை தருவார் என்பதோ என்னுடைய எதிர்பார்ப்பு அல்ல. ஆனால் நான் செய்ய வேண்டும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. அவர்கள் ஏதேனும் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம். அப்ப தேவன் என்னங்க செய்வாரு? எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் உங்களுக்கு அநீதி இழைக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், உங்களுடைய வேலையை அவர்கள் அங்கீகரிக்காமல் விடலாம், அவர்கள் உங்களை கண்டுகொள்ளாமல் விடலாம். ஆனால் தேவன் ஒரு காலும் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவரிடத்திலே அநீதி இல்லை. அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. ஆனால் அந்த பலனுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இங்க அதை எதிர்பார்த்து வேலை செய்யக்கூடாது. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை தருபவராக இருக்கிறார், உங்களுடைய கிரியைக்கு பலன் தருபவராக இருக்கிறார். அவைகளை எதிர்பார்த்து நீங்கள் உங்கள் கடமையை செய்யாதீர்கள், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்கள் உங்களிடம் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்களுக்கு செய்யுங்கள். வேதத்தின் அடிப்படையிலே அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது போல அவர் மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருந்தார். நாமும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நன்மை செய்வோம். அவர்கள் நன்றி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள். நாம் கிறிஸ்துவின் சாயலை அவர்களுக்கு காண்பிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்திலே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார்.